அன்பே சிவமாட கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் வனிதா மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன். மேடம், தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வர்மாவோட 16வது சாப்டர். அதாவது ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நாள் நம்ம வர்மத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதுல நம்ம நண்பர்கள் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு விஷயங்கள் புரிஞ்சிருக்கீங்க தெரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. இருந்தாலும் என்னோட நோக்கம் எல்லா இடத்துலயும் வர்மா போய் சேரணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அது ஒண்ணுதான். நான் கிட்டத்தட்ட 2006 நினைக்கிறேன். அப்போ சண்முக மாசன் கிட்ட நான் ஃபர்ஸ்ட் வர்மா கத்துக்கிட்டேன். எனக்கு வர்மாவை பத்தி சொன்னது 2004 ராஜமோனின்னு சொல்லிட்டு ஒரு ஆசன். அவர் அந்த காலத்திலேயே எம்ஜிஆர் ஐயாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணவர். அது போக இப்ப கூட நம்ம நிறைய விவிஐபிஸ்க்கு தான் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, வர்மா ட்ரீட்மெண்ட். அதாவது அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஆனா அவரோட முக்கியம் என்ன சொன்னாலும் வெளியில யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால சில விஷயங்கள் என்னால சொல்ல முடியல. ஆனா வர்மத்துல ட்ராக்ஷன் இருக்குங்கிறது அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்போ நம்ம பிசியோதெரபில தான் ட்ராக்ஷன் எப்படி பண்றாங்கன்னு தெரியும். ஒரு வெயிட் போட்டு கழுத்துக்கிட்டே இதெல்லாம் அந்த ஹிப்பெல்லாம் இழுத்து பண்ணுவாங்க ட்ராக்ஷன் மாதிரி. அதாவது L4, L5, S1 இது ரொம்ப குட்டி குட்டியா ஆயிரும். அதை கொஞ்சம் கேப் கொடுக்குற மாதிரி ட்ராக்ஷன்ல அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா வர்மத்துல ட்ராக்ஷன் இருக்குங்கிறது எனக்கு ராஜமணி ஐயா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஐயா பெசநகர்ல இருக்காங்க. பொதுவா எப்படின்னு தெரியல, ஆனா இப்ப யாரையும் ரொம்ப பாக்குறது இல்ல. ஆனா நான் கேட்டா மட்டும் எப்ப இருந்தாலும் வாமான்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு எனக்கு வர்மத்தை பத்தி இன்ட்ரோ பண்ணது, வர்மம்னா என்னன்னு எனக்கு சொல்லி கொடுத்தது அவர் தான் 2004. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வர்மத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். பேசிக்கா அக்குபஞ்சரோட புள்ளிகள்ல தான் வர்ம புள்ளிகள் இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு புள்ளிகள் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம எனர்ஜி பாஸ் பண்ணணும், இது எல்லாமே இருக்கு. எப்பயுமே என்னைக்குமே நம்ம மறக்க கூடாத ஒண்ணு கடவுள் நம்பிக்கை மட்டும்தான். ஏன் அப்படின்னா இது எல்லாமே இறைசக்தி ஆற்றலோட ஒப்பிட்டு நம்ம பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ். அப்போ இந்த வர்ம நூல், வர்ம அறிவியல், வர்ம ஞானம், இந்த மாதிரி ஏகப்பட்ட வர்ம நூல் இருக்கு. அப்போ எல்லாத்துலயுமே அந்த காலத்துல ஒரு பாட்டோட கவிதையோடு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சில விஷயங்கள் சூட்சமா இருக்கும். அப்ப அந்த சூட்சுமத்துக்குள்ள போகும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான அர்த்தங்கள் புரியும். அப்ப அந்த புரிதலோட நம்ம இந்த வர்மத்தை டிராவல் பண்ணா மட்டுமே தான் புரியும். ஆனா நிறைய பேருக்கு இது இங்கதான் இருக்கு, இதை டச் பண்ணிட்டு போகும் அப்படின்னு யாராலையும் வர்மத்தை ஈஸியா சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு அடி ஒவ்வொரு விஷயங்கள். அப்போ நம்ம ஒரு கணத்துல அடிச்சா ஒரு கணத்தை காமிக்கணும். எதனாலனா இந்த இடத்துல உள்ள புள்ளிகள் எல்லாமே மறுமுனை நம்ம அடங்கல்கள் இருக்கு. அதனால இந்த சைட்ல பண்ணும்போது அது சரியாகும். அதனாலதான் ஒரு விளைவுக்கு எதிர்வினை. இப்ப நம்ம நௌகாசன் பண்ணனா அதுக்கு ஆப்போசிட் தனுராசன் பண்ண சொல்லி நம்ம சொல்றோம் யோகாசனத்துல. அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு எதிர்வினை இருக்கு. நம்ம இந்த பாயிண்ட் டச் பண்ணும்போது இன்னொரு பாயிண்ட் அடிஷனலா சேர்த்து நம்ம டச் பண்ணும்போது ரிசல்ட் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த வர்மத்துல இந்த இடத்துல உண்டான வர்மம், இந்த இடத்துல உண்டான வர்மம், இந்த இடத்துல உண்டான வர்மம், இது எல்லாமே இந்த மாதிரி ரெண்டு கை வச்சு இப்படி ஸ்டிமுலேட் பண்றது இந்த இடத்துல. அப்போ இது ஸ்பீச்சுக்கு உண்டான முக்கியமான புள்ளி இந்த இடத்துல. அப்போ இது இந்த இதுக்கு இந்த புருவ விளிம்பு இருக்குல்ல, இதுக்கு நேரா இது எல்லாமே பிரெயின் பாயிண்ட்ஸ். அப்போ இன்னைக்கு நான் புக் எடுக்கல. பொதுவா லாஸ்ட் டைம் நான் பக்கவாதமும் வர்மமும்ன்ற புக்கு தான் நான் அதிகமா எடுத்தேன்.
அதை பத்தி எல்லாம் சொல்லிடலான்னு பார்த்தேன். ஆனா அது ரொம்ப சில பேருக்கு போரா இருக்குன்ற மாதிரி சொல்றதுனால இன்னைக்கு பிரெயின் ரிலேட்டட் யோகா பாயிண்ட்ஸ் நான் இன்னைக்கு சொல்லித்தரேன். அப்போ பிரெயின் ரிலேட்டட் யோகா பாயிண்ட்ஸ்னா மெமரி கிளாண்டு, ஆர்டிசம் கிட்ஸு, நம்மளுக்கு உண்டான ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், நம்மளுடைய எதிர்பார்ப்பு, ஏக்கங்கள் என்னென்ன இருக்கும் எல்லாத்துக்கும் உண்டான முக்கியமே நம்ம பிரெயின் தான். அப்போ அண்டம், அப்போ தலை நம்ம என்ன சொல்றோம், அண்டம், கழுத்துக்கு கீழே இருக்குது பிண்டும். அப்போ இந்த அண்டத்துக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. அப்போ நம்மளோட ஏக்கங்கள், கோபங்கள், கஷ்டங்கள், கவலைகள் இதெல்லாம் போறது எல்லாமே இதுதான். அப்போ கண்ணு பாக்குது, நாக்கு கேக்குது, காது என்ன செய்யும், அது மூலமா கேட்கிற எனர்ஜி இருக்கும், வாய் ருசிக்க சொல்லும். அப்போ நம்ம பாக்குறது, கேட்கறது, ருசிக்கிறது இதை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது அடிமை. அதோட கண்ட்ரோல்ல நம்ம போயிட்டோம்னா நம்ம அதுக்கு அடிமையாயிருவோம். அப்போ என்னைக்குமே எப்பயுமே நம்மளுக்குள்ளதான் எல்லாத்தையும் வச்சுக்கணும். பாக்குற எல்லாத்தையும் கேட்கறது விட்டுருங்க. அப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகும் போது பெயின் நம்மளுக்கு அதிகமாகுது. அப்ப அந்த பெயினாலதான் நம்ம பிரெயின் செல்ஸ் எல்லாமே ரொம்ப 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 எதிர்பார்க்கறது அதான். அச்சோ அது இருக்கே, நம்ம கிட்ட இது இல்லையே, அது அவங்கள்ட்ட இருக்கு, நம்ம கிட்ட அது இல்லை. அந்த எண்ணங்கள் கண்டிப்பா மாறணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். அதுக்கு நம்ம முயற்சின்னு ஒண்ணு பண்ணணும். எப்பயுமே முயற்சி இல்லாம ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ கிடைக்கணும் அப்படின்னா நம்ம முயற்சி எடுக்கணும். நான் 2004 போட்ட விதைதான் இன்னைக்கு இந்த பர்மாவை பத்தி இந்த இடத்துல என்னால உட்காந்து இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் என்னால பர்மாவை பத்தி சொல்ல முடியும். அவ்வளோ புள்ளிகள் இருக்கு, அவ்வளோ கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்போ இது எல்லாமே நம்ம ஸ்லோ பை ஸ்லோவா தெரிஞ்சுக்கலாம். ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னா ஒரு பர்மா ஆசன் அவங்களுடைய கிளினிக்ல போய் உட்காந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் சொல்றது எல்லாமே மேலோட்டமா நீங்க டச் பண்ணுங்க. ரொம்ப டீப்பா ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் மாற்று புள்ளிகள் கண்டிப்பா பண்ணணும். அதனால எது ஒண்ணு பண்ணாலுமே அதுக்கு உண்டான பாயிண்ட நல்லா அப்சர்வ் பண்ணி பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது திறந்த காலவர்மம். இந்த 2 புருவத்துக்கு நடுவுல இருக்க இந்த புள்ளி, இது நம்ம கிளாக் வைஸ் இல்ல ஆன்டி கிளாக் வைஸ் இல்ல ஒரு ப்ரெஷர் அழுத்தி மேல தூக்கலாம். இது ரொம்ப முக்கியம். இது பிட்யூட்டரி கிளாண்டுக்கு ரொம்ப முக்கியம், மெமரிக்கு ரொம்ப முக்கியம். நம்மளோட ஆசைகள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான முக்கியமான புள்ளி. இந்த இடத்துல ஒரு விரல், ஒரு கட்டு விரல் வச்சு மேல வச்சுங்கன்னா இந்த புள்ளி. இது என்னன்னா நம்மளோட என்ன அழைகள் மொத்தமா ரொம்ப செதறதில்ல, செதறாம நம்மளோட எண்ண அழைகளை ஒரே இடத்துல சேர்த்து கொடுக்கறது இந்த பாயிண்ட். ஒரு சில பேருக்கு இந்த இடத்துல வலி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மெமரி லாஸ் கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். ஆனா நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, அதுதான் உண்மை. மெமரி லாஸ் இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல பெயின் இருக்கும். இப்போ எனக்கே கொஞ்சம் மெமரி லாஸ் ஆகுது, அதனால இப்ப எனக்கு டச் பண்ண கூட லேசா இந்த இடத்துல பெயின் இருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு விரல் மேல இந்த பாயிண்ட் இது முக்கியமா நம்ம குங்குமம், லேடிஸ் குங்குமம் வைக்கிற பாயிண்ட். இது செக்ஷுவல் ஸ்டிமுலேஷன் பாயிண்ட். இந்த பாயிண்ட் தேவையில்லாம யாரையும் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடாது. இது எதுக்காகன்னா சில ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட் ஸ்டிமுலேட் பண்ணும்போது ரொம்ப நல்ல எஃபெக்டிவ் கொடுக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு விரல் வச்சு மேல இந்த வரிசையா இந்த காதுல இந்த நேரமும் இந்த இடத்துல இந்த நேரம் வச்சு பண்ற இந்த புள்ளி நம்மளுக்கு 100 அதாவது 1000 கதவுகள் சேரக்கூடிய முக்கியமான புள்ளி இந்த இடம். அப்போ அந்த இடத்துல பண்ணும்போது நம்ம கைய இந்த மாதிரி வச்சு இப்படி கிராஸ் பண்ற மாதிரி மேல கீழே ப்ரெஷர், மேல கீழே ப்ரெஷர், அதே மாதிரி சைடு இந்த மாதிரி
அப்போ அந்த ஒரு விரல் பக்கத்துல இந்த சைடு அந்த சைடுல நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கணும். மேலே கீழே இந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த இடத்துல கரெக்டா செந்தரையில அந்த எலிசபெத் மகாராணில கிரீடம் போடுவாங்க. நிறைய மகாராணில அந்த இடத்துல கிரீடம் வைக்கும்போது மேக்னெட்ஸ், ஸ்டோன்ஸ் இதெல்லாமே அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நான் கூட இந்த மாதிரி போட்டிருக்கேன். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கற்களுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்கு. அப்போ நம்ம அந்த ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து அந்த காலத்துல இருந்து நம்பிக்கையோட எல்லாரும் யூஸ் பண்ற ஒண்ணு. மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னெட்டிக் எனர்ஜி ரேஸ் எல்லாமே இருக்கு. அப்போ மெமரிக்கு இந்த காது மடல் இந்த இடத்துல உண்டான பாயிண்ட். இது வந்து நம்ம இந்த மாதிரி மேடம் அன்மியூட் பண்ணி கேமரா ஆன் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணி கேமரா ஆன் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணி கேமரா ஆன் பண்ணுங்க. மேடம் கேக்குதா? இப்போ ஓகேவா? அப்ப இவ்வளவு நேரம் நான் பேச யாருக்குமே கேட்கலையா? கேக்குது, கட் ஆயிடுச்சு. இப்போ சடனா ஒரு செகண்ட் கட் ஆயிடுச்சு. ஓ சரி சரி, கேக்குதுல்ல? கேக்குது கேமரா. ஓகே சார், ஓகே. அப்போ தட்டல், இந்த சைடுல தட்டல், இது வந்து ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ எந்த ஃபோர்ஸ் நம்ம தட்டுறதுன்னு இருக்கு. அதே மாதிரி தடவல். அப்போ தடவல்ல வந்து இந்த மாதிரி தடவல், வருடல், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. நம்ம ஒரு பாயிண்ட்டும் ஒவ்வொன்றும் டச் பண்ணும்போது மெல்ல நிதானமா பார்த்து செய்யணும். அதுக்குதான் நம்ம தெரிஞ்சுக்கோங்க, ஆனா அதிகமா யூஸ் பண்ண வேண்டாம். அப்போ இந்த இடத்துக்கும் 1 விரல், இந்த கையில வந்து 1 விரல் கேப் இருக்கும். ஏன்னா எனக்கு பிராக்டிஸ் வந்து அதுவாகவே எனக்கு கரெக்டா கை போயிடும். அப்போ அந்த 1 விரல் வச்சு நம்ம இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கும்போது பிரெயின் பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இந்த இடத்துல உண்டான பாயிண்ட்ஸ், இந்த இதுக்கு நேரா இந்த இடத்துக்கு உண்டான பாயிண்ட்ஸ், இது எல்லாமே இந்த ரேகை, இந்த முடி ஹேர் ரேகையில இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கறது. இந்த நெத்திக்கு நேரா பின்பக்கம் இந்த பிறடி காலத்துல வந்து இங்க வந்து டேப் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி அடிக்க, இந்த மாதிரி டேப் பண்றது, இந்த மாதிரி டேப்பிங் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு புள்ளிகளும் நம்ம டேப்பிங் கூட பண்ணலாம். அப்போ ஜென்ரலா வந்து டேப்பிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்போ கிட்ட இந்த இடத்துல ஒரு 10 டேப்பிங், இந்த கை கிட்ட இங்க ஒரு 10 டேப்பிங். அதே மாதிரி கால் வந்து முட்டி பக்கத்துல GB34 சொல்லுவோம், அந்த இடத்துல ஒரு 10 டேப்பிங். முட்டி காலுக்கு பின்னாடி, அதாவது இந்த முட்டி கால், இது வந்து கைதான் ஆனா கால் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த முட்டிக்கு பின்னாடி இந்த இடத்துல ஒரு நெல்லிக்காய் மாதிரி சின்ன சைஸா இருக்கும். ஒரு சில பேருக்கு எலுமிச்சம்பழம் சைஸ்ல கூட இருக்கும். அந்த மாதிரி இருக்க இடத்துல நல்ல டேப்பிங், ஒரு 10 டேப்பிங். இது வந்து ஃபர்ஸ்ட் இடது கை, இடது கால், வலது கால், வலது கை, அந்த மாதிரி நம்ம வந்து டேப் பண்ணணும். இந்த மாதிரி டேப்பிங் வந்து இந்த 3 ஃபிங்கர்ஸ் வந்து கண்டிப்பா அந்த இடத்துல பண்ணணும். அப்போ இந்த டேப்பிங் பண்ணும்போது இது வந்து அக்கு டேப்பிங் சொல்லுவோம். இந்த மாதிரி டேப்பிங் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் பண்ணும்போது நம்ம ஜென்ரலான பாடி பெயின்ஸ் எல்லாமே குறையும். அது வந்து ரொம்ப முக்கியமான புள்ளிகள். அதனால நம்ம அந்த டேப்பிங் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணி பண்ணணும். கால், கை, இதுதான் ஃபர்ஸ்ட் மெயின். அப்போ இப்போ நம்ம வைக்கிறோம் 1 2 3 4 5 6
7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ காலில் வந்து காமிக்கிறேன். காலில் வந்து நம்ம முட்டி சார் தெரியுதா? காலில் வந்து நம்ம முட்டி இந்த இடத்துல இந்த இந்த இது இந்த முட்டியில இந்த வெளிப்பக்கம் இந்த இடத்துல டேப்பிங் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதே மாதிரி இந்த முட்டியில இந்த இடத்துல ஃப்ரெண்ட் குதிரை முகம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த கீழே இந்த இடத்துல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதுக்கப்புறம் இந்த முட்டியோட பேக் இந்த இடத்துல நெல்லிக்காய் மாதிரி இருக்கிற அந்த இடத்துல 10 டைம்ஸ். இப்போ மொத்தம் வந்து 5 பாயிண்ட்ஸ். கையில வந்து கையில 2, காலில் 3, மொத்தம் வந்து 5 புள்ளி. அதாவது ஒரு சைடுக்கு 5, 2 சைடு பண்ணீங்கன்னா 10. அப்போ இந்த 10 பாயிண்ட் காலம்புற சாயங்காலம் ஜென்ரலா எல்லாருமே யூஸ் பண்ணும்போது பார்த்து நிதானமா டேப் பண்ணுங்க. வலி குறையல அப்படின்னா கூட இன்னொரு செட் பண்ணலாம். ஒரு 2 செட் இல்ல 3 செட் வந்து நீங்க பண்ணும்போது 100% உங்களுக்கு பாடியில உள்ள பெயின் வந்து நல்லாவே குறையும். எனர்ஜியே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜம்ப் பண்ணலாம். நம்ம ஏதாச்சும் கம்பியை பிடிச்சிக்கலாம். பிடிச்சி ஸ்லோவா ஜம்ப் பண்ணுங்க. ஜம்ப் பண்ண முடியல அப்படின்னா நல்லா காலை வச்சு சப்புன்னு இந்த மாதிரி காலை வச்சு கை வந்து நேரா நீட்டிக்கணும். கால் வந்து சப்புன்னு அடிக்கும் போது பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா நம்ம மேல சஹஸ்ர சக்கரம் மாதிரி நம்மளுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு புள்ளியும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஒவ்வொரு ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த பிரெயின் ஆக்டிவிட்டி பாயிண்ட் வந்து நம்ம பார்த்துருக்க 1, 2, 3, 4, 5, 6. அதேதான் இந்த சைடு 7, 8. அதே மாதிரி இங்க பார்த்தோம் 9, 10, 11, 12. இதுல இருந்து பின்பக்கமா 13 புள்ளிகள். இதுவரை நம்ம 14, அதாவது இந்த சைடுல 1, இது ரெண்டும் சேர்த்து மொத்தம் வந்து 14 பிரெயின் பாயிண்ட்ஸ் பார்த்திருக்கும். அப்ப அந்த 14 பிரெயின் பாயிண்ட்ஸ் பிளஸ் அக்கு டேப்பிங், இது வந்து ஜென்ரல் பெயின் கோர்ஸில் யூஸ் பண்றது. இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ண நம்ம ஹெல்த்ல பெயின் என்னைக்குமே வராது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் நம்மளால குறைக்க முடியும். நல்ல ரிசல்ட் கண்டிப்பா இருக்கு. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் எதுவும் இருந்தா யாராச்சும் கேட்கலாம். இந்த 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 இடத்துல இருக்க புள்ளிகள் வேற, இந்த இடத்துல இருக்க புள்ளிகள் வேற. அதனாலதான் இந்த ஐப்ரோ வந்து முடியிற இந்த இடத்துக்கு நேரா இருக்க இந்த புள்ளி கொஞ்சம் மாத்தி பண்ணா கூட அது வேற பாயிண்டா போயிடும். இந்த இடத்துல உள்ளது வந்து பேரலட்டிக் கோர்ஸ் உள்ள பாயிண்ட். அதனால இது எதுவும் ஸ்டிமுலேட் பண்ணிடாதீங்க. இது வந்து இந்த ஐப்ரோ விளிம்புக்கு நேரா இருக்கிற இந்த புள்ளி தான் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும். அதே மாதிரி காது மடலுக்கு மேல இருக்க புள்ளி நம்ம எதையாச்சும் ரொம்ப அதிகமா ஸ்டிமுலேட் பண்ணிட்டோம் நம்மளுக்கு ஃபீல் ஆனிச்சுன்னா இந்த செவிக்குற்றி, இந்த காது மடல், இந்த செவி இருக்குல்ல, 2 கையை பிடிச்சுக்கிட்டு இதை வந்து இழுக்கணும். இந்த மாதிரி வச்சு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 லேசா இந்த மாதிரி வச்சு இழுத்துட்டு நம்ம தலையை வச்சு ஒரு 20 தடவை, 30 தடவை, 40 தடவை, 50 தடவை எத்தனை தடவை வேணாலும் தட்டலாம். தட்டும் போது அந்த எனர்ஜி இம்பேலன்ஸ் இருக்காது, பேலன்ஸ் ஆகும். அதனால இன்னைக்கு பார்த்த ஒவ்வொரு புள்ளிகளும் ஒவ்வொரு முக்கியமான வேலைகளை நம்மளுக்கு செய்யக்கூடியது. அதனால என்னைக்குமே எல்லா பாயிண்ட்டுமே நம்ம குருவர்களாலும்
திருவருளாலும் சித்தர்களாலும் முனிவர்களாலும் மகான்களாலும் இதை சாட்சியா நான் எல்லா சாட்சியும் நான் சொல்லி கொடுத்தேன். யாருக்கு எதுவும் சந்தேகம் வந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த கிளாஸ்ல நான் ரிப்ளை அனுப்புறேன். வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. பாலகிருஷ்ணன் சார். சார் எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம் சார். மேடம் தேங்க்யூ, கொஞ்சம் வெளியே இருக்கேன், நான் கூப்பிடுறேன். ஓகே சார், அப்போ கட் பண்ணிடலாமா? ஆ